ஆகாசத்தை நான் பார்க்குறேன், ஆறு கடல் நான் பார்க்குறேன் என காதலோடு இயற்கையையும் காதலித்தவர்கள்தான் இந்த ஜோடி. பாரா மோட்டார் கிளைடிங்கில் ஆர்வம் கொண்ட புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜான் டி பிரிட்டோ. அதேபோல் ஸ்கூபா டைவிங்கில் அதீத ஆர்வத்தால் அதை கற்றுக்கொண்டு பயிற்சியாளராகவும் இருப்பவர் தீபிகா. இன்ஜினியரிங் கல்லூரியில் மலர்ந்த இவர்களது 4 ஆண்டு நட்பு காதலாக மலர்ந்தது ஜான் டி பிரிட்டோவுக்கு தான். வா பீச்சுக்கு போகலாம் என கடந்த ஆண்டு தீபிகாவை கடற்கரைக்கு அழைத்து சென்றார் ஜான். அங்கு பாரா மோட்டார் கிளைடிங் போறேன் என சொல்லி சென்றவர், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாடி என கேட்டு வெண்கொடியோடு ப்ரப்போஸ் செய்தார். இதை பார்த்து அசந்து போனார் தீபிகா. காற்று மாசுபாட்டால் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை மக்களுக்கு உணர்த்தவும் இவ்வாறு செய்ததாக கூறினார். ஓராண்டு காதலுக்கு பின் அதே ஆகாசத்தின் கீழ் உள்ள கடலில் 50 அடி ஆழத்தில் திருமணத்தை நடத்த திட்டமிட்டார் தீபிகா. தான் ஒரு ஸ்கூபா டைவராக இருப்பதால் நாம் வீட்டில் போடும் குப்பைகள் எப்படி கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிக்கிறது என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறு செய்ததாக கூறினார். இதுதான் இந்தியாவில் ஆழ்கடலில் நடந்த முதல் கிறிஸ்தவ முறையிலான திருமணம் என்றும், ஏற்கனவே சென்னையில் நடந்த இதுபோன்ற திருமணத்துக்கு தான் மணப்பெண் தோழி என்றும் கூறினார் தீபிகா. இவர்களின் திருமண வாக்குறுதியிலும் இயற்கையையும் கடலையும் பாதுகாப்பதாக உறுதியேற்றுக் கொண்டது கூடுதல் சிறப்பு. ஹாய், என்னோட பேர் ஜான் டி பிரிட்டோ. இவங்க என்னோட ஒய்ஃப் தீபிகா. நாங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா 4 இயர்ஸாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட் இயர் February 14 வந்து அவங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா, பேராமோட்டரிங் வழியாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். எதனாலனாக்கா, ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணும். ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அது அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணுன்றதுக்கோசமே வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கோசம், இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசம் அவங்கள நான் இப்படி கொடுத்தேன் நான். அது அவங்களுக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தாங்க அவங்க. இது நான் எதனால் வந்து இதை கொடுத்தேனாக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிள் இந்த மேரத்தான்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இது கேன்சர் ஆர் எய்ட்ஸ் இதுமாரி வந்து இதுமாரி கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க. சரி, நானும் என்னால் முடிஞ்சது நான் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணுன்றதுக்கோசம் பேராமோட்டரிங் பண்ணி நான் பண்ணேன். அதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கூபா டைவிங், அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே வந்து நாங்கள் வந்து அண்டர் வாட்டர் மேரேஜ் அதுவும் நாங்கள் பண்ணோம். நான் அது வந்து அவங்க கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஓகேவா? ஹாய், என் பேர் தீபிகா. நான் பாண்டிச்சேரி தான். எங்கள் 2 பேருக்கு நேட்டிவ் பாண்டிச்சேரி தான். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து February 14 அன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா பேராமோட்டரிங் நான் ரெகுலராக டைவிங் பண்ணுறதுனால, ஸோ ஆஸ் யூஷுவல் டைவிங்லேயே ப்ரப்போஸ் பண்ணலாம். பட் அதுவே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க பேராமோட்டரிங் சூஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நானும் ரொம்ப சர்ப்ரைஸ், நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 இயர் ஆயிடுச்சு இந்த இது நாங்கள் பேசி கன்சோல் பண்ணிட்டு. ஸோ மற்ற எல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து அண்டர் வாட்டரிங் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. ஸோ இது வந்து நாங்கள் 2 பேரும் பேசிட்டு நாங்கள் வீட்லேயும் கேட்டுட்டு இந்த அண்டர் வாட்டர் மேரேஜ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் அண்டர் வாட்டர் வெட்டிங், அண்ட் பாண்டிச்சேரி இது ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் வெட்டிங் இது. ஸோ இது வந்து இன்னொன்று மெயினாக வந்து அண்டர் வாட்டர் சூஸ் பண்ணதுக்கு என்னென்னா, வாட்டர் பொல்யூஷன், ஓஷன் பொல்யூஷன் நிறைய பொல்யூட் ஆகுது. நிறைய பிளாஸ்டிக் வந்து நம்ம வீட்டில் இருக்க குப்பையே வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய இப்போ ஓஷன் கடியில் வந்து அவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு. நான் ரெகுலராக டைவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியுது, நான் அவ்வளோ குப்பை பார்க்குறேன். ஸோ இதில் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மேரேஜ் சூஸ் பண்ணேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணாலும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து மேரேஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் யூஸ் பண்ண தென்னை ஓலை, டெக்கரேட்டிவ்ஸ்க்கு வந்து தென்னை ஓலை, இந்த பூ இதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. அண்டு நாங்கள் அந்த ரிங் வச்சிருந்த அந்த இது கூட பாட் கூட அந்த ஷெல் தான், ஒரிஜினல் ஷெல் அது. ஸோ அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி அதை அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து இது வந்து நான் அண்டர் வாட்டர் மேரேஜ் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போதே, நான் அரவிந்த் தருண் ஸ்ரீ டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் அவங்களோட கைடன்ஸில் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க தமிழ்ச்செல்வன் அப்புறம் தினகரன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேர் வந்து அண்டர் வாட்டர் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஓஷன்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போயிருந்தோம். அண்ட் வந்து டெப்த்து வந்து 50 ஃபீட்டு வந்து டெப்த்து போயிருந்தோம். ஏன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஃபுல் மேரேஜ் அந்த இது முடியறதுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இது எல்லாமே நாங்கள் ஷோரில் எல்லாமே பிளான் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் இதுதான் பண்ணணும் என்ன எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைம் லிமிட் கூட சேஃப்டியாக நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம். கடவுளுக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கல்ல, இப்போ மேரேஜ் பண்ணும்போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு?
ஆக்சுவலி இது ம் நாங்கள் கடலில் வந்து டைவ் பண்ணது வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு சென்னையில் வந்து அண்டர் வாட்டர் வெட்டிங் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் மணப்பெண் தோழியாக இருந்தேன். ஸோ வந்து அவங்களுக்கு நிறைய ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் ஆல்ரெடி டைவ் பண்ணதுனால எனக்கு உள்ளே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி பழகுனது பார்த்த விஷயம் மெயினாக வந்து எனக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால இது பண்ணேன். இன்னொன்று எனக்கு வெட்டிங் எனக்கு பிடிச்சவங்களோட நடக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். இவங்க அது வரைக்கும் டைவிங் பண்ணதே கிடையாது. இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக இது அவேர்னஸும் இல்லாமல் சேஃப்டியும் பண்ணணும் அப்படின்றதுனால ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இன்னும் இவங்களுக்கு அது வந்து இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. எனக்கு பேராமோட்டரிங் இவங்க பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு எப்படி எக்ஸைட் ஆச்சோ அதோட டபுள் த டைம் இவங்களுக்கு வந்து அண்டர் வாட்டரில் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. அந்த ஃபிஷ்ஷை பார்த்தது புதுசாக ஒரு ஒரு வேர்ல்டே அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ண மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வெளியில் நம்ம கல்யாணம் பண்ணும்போது நிறைய பெரியவங்களாம் வந்து வாழ்த்துவாங்க. உங்களுக்கு வந்து உள்ள மீன்கள்லாம் வாழ்த்து அது மாதிரி எப்படி இருக்கும்? ஸோ கடல் கடியில் பார்க்கும்போது என்னை சுற்றி நாங்கள் அந்த வெட்டிங் பண்ணும்போது வெறும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த அந்த வேர்ல்டே வந்து நாங்கள் இப்போ நான் ரெகுலராக ஒரு டிவிலையோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்னா ரெகுலராக வெட்டிங் என்ன ஒரு டெக்கரேஷன் மண்டபம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த கோரல்ஸு அந்த மாதிரிலாம் அந்த இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்டு நாங்கள் அந்த மாதிரி அந்த வெட்டிங் பண்ணது எங்களுக்கு அது ஆக்சுவலி ஒரு லக்கின்னு கூட சொல்லலாம். ஹாப்பி ரொம்ப ஹாப்பி.